அன்பான சம்பவாங் வாக்காளர்களே, நாட்டின் வளங்களை மக்களுக்கு உரியது. ஒரு மனிதன் அடிப்படை தேவை கண்ணியத்துடன் சுயமரியாதையுடன் தன் பொருளாதாரத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தருவது ஒரு அரசாங்கத்தின் கடமையாகும். உழைக்கும் குடிமக்கள் வரி செலுத்துவது அரசாங்க சேவைகளை நிர்வகிப்பதற்காக, குறிப்பாக மருத்துவ சேவை. உங்கள் சுகாதார செலவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் அரசாங்கம் இதற்காக மருத்துவ செலவை பற்றி விவாதிக்க வேண்டும். மத்திய சேமநிதி ஓய்வு கால தேவைகளுக்காக அரசாங்கம் நிறுவனங்களில் முதலீட்டு தேவைகளுக்கு அல்ல. மத்திய சேமநிதியின் வட்டி விகிதம் குறைந்தபட்சம் பணவீக்கத்தை ஈடுகட்டும் அளவிற்காவது இருக்க வேண்டியது அவசியம். வெளிநாட்டு திறமையாளர்கள் வேலைக்கு எடுப்பதற்கு முன் சிங்கப்பூரர்கள் பரிசீலிக்குமாறு நிறுவனங்களை கேட்டுக்கொள்ளும் புதிய விதிமுறைகள் மனிதவள அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி உள்ளூர் வாசிகள் பரிசீலிக்கப்பட்டார்கள் என்பதை நிறுவனங்கள் நிரூபிக்க வேண்டும். இது உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது. சிங்கப்பூரர்களுக்கு அவர் கவலை வாய்ப்பு தந்தால் அவர்களின் குடும்பம் நல்ல முறையில் கவனித்து கொள்ள வசதியாக இருக்கும். சிரமப்பட மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை செலவுகள் கவனித்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஆதலால் வெளிநாட்டினருக்கு செல்கின்ற வேலையை முதலில் சிங்கப்பூரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் சிங்கப்பூரர் முதலியவர்கள் என்று அரசாங்கம் போக்கின் இன்னொரு பரிமாணமாகும். கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படும் கட்டுமானம் பணி, தொழிலாளர் சாலைகளுக்கு பணி போன்றவை வெளிநாட்டினருக்கு செல்வதில் சிங்கப்பூரர்கள் அதிக கவலைப்படுவதில்லை. உண்மையில் அந்த வேலைகளை செய்வதில் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை எனப்படும் நிபுணர்கள், நிர்வாகிகள், தொழில்நுட்பர்கள் ஆகியோரும் காண பணிகள் அதிகமான வெளிநாட்டவரை அமர்த்தப்படுகின்றனர். சிங்கப்பூரர்களை உறுத்தி வந்த அதனை குறிவைத்து தான் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் வெற்றியளிக்க வேண்டுமென்றால் நிறுவனங்கள் தங்கள் பங்கை முழுமையாக ஆற்ற வேண்டும். உண்மையிலேயே சிங்கப்பூர்களுக்கு முன்னுரிமை அளித்து தகுதி வாய்ந்த சிங்கப்பூர்களை கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் வெளிநாட்டினரை நாட வேண்டும். வெளிப்பூச்சிக்காக வேலை வங்கியில் விளம்பரத்தை மட்டும் போட்டு தங்கள் கடமைகளை முடித்துவிட்டால் அவை எண்ணினில் இந்த பிரச்சனை தீர வழியில்லை. இதற்கிடையே பாகுபாடு காட்டும் விதத்தில் வேலை விளம்பரம் வெளியிட்டு நிறுவனங்கள் மீது மனிதவள அமைச்சு அண்மையில் நடவடிக்கை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டினர் உரிய தினர் தேவை என்று விளம்பரத்தில் அங்கு வனங்கள் குறிப்பிட்டுள்ளது. அதனை கண்டித்து மனிதவள அமைச்சு அடுத்த 6 மாதங்களுக்கு புதிய வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்த வெற்றிக்கு தடை விதித்துள்ளது. இப்போக்கை மாற்ற நிறுவனங்கள் மனப்பாட்டை இது உதவும் என்று நம்புவார். சிங்கப்பூரர் ஊழியர்கள் தங்கள் பங்குக்கு நிறுவனங்கள் தேவைகளுக்கும் ஏற்ற தங்கள் தேவைகளை, திறன்களையும் உற்பத்தி திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். வேலைகளை வெளிநாட்டினருக்கு போகின்றது என்று வெறுமான புலம்பனலில்லை. சிங்கப்பூரின் பொருளாதாரம் நமது நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மையமாக கொண்டது. நிறுவனங்கள் லாபத்துக்காக சிறந்த ஊழியர்களை வழிவகுக்கின்றனர். சிறந்தவர்களை நிறுவனங்கள் தேடுவது இயற்கைத்தான். அப்படிப்பட்டவர்கள் நம்மிடையே இருக்கின்றனர் என்பதை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் அவசியம் சிங்கப்பூரர்களுக்கு உண்டு.
இதை நான் சொல்வது என்னவென்றால், கடினமான கனரக தொழிற்சாலை வெளிநாட்டவர்களுக்கு இன்னும் அதிகமாக முயற்சி செய்யலாம். வெளிநாட்டு பணியாளர்களை எந்தவித நேரத்திலும் சிங்கப்பூர் வேலை வாய்ப்பை தடுப்பதில்லை. ஏனெனில் இது போன்ற கடின உழைப்பை சிங்கப்பூரர்கள் விரும்புவதில்லை. இதை விட பல மடங்கு அதிக ஊதியத்தை சிங்கப்பூர்களுக்கு வழங்க இங்கு உள்ள நிறுவனங்கள் இயலவில்லை. வேலை வாய்ப்பு இல்லை. வெளிநாட்டினரை கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் உயர்நிலை பட்டதாரிகள், நிர்வாக வேலைகள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள், விளம்பர நிர்வாகிகள் நிலைகள் உள்ளனர். கட்டுப்படுத்தலாம். ஏனெனில் இப்போது சிங்கப்பூரில் கல்வி அறிவிலும் திறப்புடன் இருப்பதாக இது போன்ற வேலைகளுக்கு உள்நாட்டு இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தலாம். எனவே அரசாங்கம் இந்த விஷயத்தில் இவ்வாறு செல்லுபெற்று தேவையான இடங்களை திருத்தம் செய்து நம் நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கும் பலம் பெற வழிவகுக்க வேண்டும். இந்த உயர்நிலை பணியிடம் சிங்கப்பூர்களுக்கு சவாலாக விளங்கும் வெளிநாட்டு ஊழியர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இப்பொழுதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தேன். இது போன்று சில வெளிநாட்டு ஊழியர்களை அவர்களுக்கு முதலில் அளிப்பதை விட சிங்கப்பூரர்களுக்கு முதலில் அளித்தால் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள் நல்ல பலன் பெறுவார்கள். வாழ்க்கையிலே அவர்கள் மேன்மை அடைவார்கள். உதாரணத்துக்கு, வீடமைப்பு வளர்ச்சி கழக வீட்டில் குடியிருக்கும் குடியிருப்பாளர்கள் அவர்கள் வருமானத்தை வச்சு எவ்வளவு தான் சிரமமளிக்க முடியும் என்பதை அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். சிலர்கள் ரொம்ப சிரமப்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு தண்ணீர், மின்சாரம் போன்ற செலவுகளை அதிகமாக ஒவ்வொரு மாதமும் அவர்கள் கட்ட வேண்டிய நிலைமை உண்டாகிறது. இதையெல்லாம் அரசாங்கம் கவனிக்க வேண்டும். மேன் பவர் என்பார். அதனால் மக்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வரும் இந்த தேர்தலில் NSP தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு வாக்களித்து எங்களை பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.